ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரோட் சைட்லலாம் கிடைக்கும்ல இந்த காரமான ரெட் கலரு தக்காளி சட்னி, அது கூடவே சாஃப்டான இட்லி. ஸோ இது ரெண்டுமே நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இட்லி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி. இது வந்துட்டு 1 ஹவர் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பிஃபோர் டே நைட்டை நீங்கள் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இதை ஒரு ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பேட்டரில் தான் நம்ம இட்லி செய்ய போகிறோம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மிச்சான ஒயிட் ரைஸ், அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா இட்லியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா ஸ்மூத்தான பேட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அண்ட் இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்டர் வந்துட்டு இப்போ ஒரு 1/2 hour நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இதில் ஒரு 10 ட்ரை ரெட் சில்லிஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 2 காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நம்ம லோ ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 12 க்ளோவ்ஸ் அளவுக்கு கார்லிக், 1/4 கப் அளவுக்கு மைசூர் தால் அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு சாம்பார் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம லோ ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துலாம். பட் சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த டொமேட்டோ நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டொமேட்டோ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் 2 க்ரீன் சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அண்ட் கொஞ்சமாக தண்ணி, இது ரெண்டையும் சேர்த்து நல்ல சாஃப்டான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், டொமேட்டோ சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடிக்கிற டைமில் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூட நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ண வச்ச சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா டெலிஷியஸான ரெட் தக்காளி சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை சைடில் வச்சுட்டு நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா இட்லி பேட்டர் வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் சுற்றி நல்லா கீ தேய்ச்சிட்டு இந்த மாவை அதில் ஊற்றிடணும். இந்த பேட்டர் கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 to 12 minutes நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா டெலிஷியஸான இட்லி வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், இட்லி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும்.
பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே நம்ம தக்காளி சட்னி அண்ட் சாஃப்டான இட்லி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பேட்டர் ரெடி பண்ணி வீட்டில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.